அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பாசமிகு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினையை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இரண்டாவது மனைவியான ஹாஜர் அம்மையாரையும் அவர்களுக்கு பிறந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கா எனும் பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு தன்னுடைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசமான பலஸ்தீனிற்கு வந்து விடுகிறார்கள். பலஸ்தீனிற்கு வந்தால் இத்தனை ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் வாழ்க்கையில் பல்வேறு மனக்கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியான சாரா அம்மையார் அவர்களுக்கு வானவர்களினுடைய நற்செய்தியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அழகான குழந்தையை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கிறார். இப்பொழுது 2 மனைவிகளுக்கும் குழந்தை, 2 குழந்தைகளும் அழகான ஆண் மக்கள். இந்த இருவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாகவே தேர்வு செய்து கொண்டார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இத்தனை ஆண்டு கால அந்த சோதனைக்கு பிறகு பிறந்த 2 குழந்தைகளும் ஆண் குழந்தைகள், சாலிஹான குழந்தைகள். இவை யாவற்றையும் தாண்டி உலகத்தினுடைய இறை தூதராக அல்லாஹ் அந்த இருவரையும் தேர்வு செய்தான். இதனுடைய உச்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு வந்த அத்தனை இறை தூதர்களும் இந்த சந்ததிகளிலிருந்தே வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பாக்கியத்தை பொழிந்து விட்டார். இவ்வாறாக பலஸ்தீனிலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் இஸ்ஹாக்கோடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 37வது அத்தியாயத்திலிருந்து இந்த வரலாற்றை ஆரம்பம் செய்கிறான். 37வது அத்தியாயம் 102வது வசனம். ஒரு நாள் பலஸ்தீனிலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இரவிலே உறங்குகிறார்கள். அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவு என்ன? மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மூத்த மகன் இஸ்மாயிலை தனது கரத்தால் அறுப்பதை போன்று ஒரு கனவு காண்கிறார்கள். பொதுவாக நாம் எல்லாம் ஒரு கனவு காண்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களா இல்லையா? நீங்கள் ஒரு நல்ல கனவை கண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை புகழுங்கள். பல்வேறு நல்ல கனவுகள், ஹஜ்ஜு செய்வதை போன்று, உம்ரா செய்வதை போன்று, இபாதத்து செய்வதை போன்று, அல்லது நம்முடைய மனதை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நல்ல கனவுகளை கண்டால் நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில நேரங்களில் உங்களுக்கு உதயமாகலாம். அதே நேரம் நீங்கள் தீய கனவுகளை கண்டால், கெட்ட கனவுகளை கண்டால் உடனடியாக ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் எப்படி படுத்திருக்கிறீர்களோ அதற்கு மாற்றமாக படுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒது செய்து 2 ரக்காத்துகளை கூட நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். யாரிடத்திலும் அந்த கனவுகளை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். கனவு என்பது மொத்தம் 3 வகைப்படும். நாம் சில நேரங்களில் பகலிலே எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ, இமாம் இப்னு கையிம் போன்ற பெரிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், கனவு என்பது மொத்தம் 3 வகைப்படுமாம். சில நேரங்களில் நாம் உள்ளத்தில் எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ, எதை பேசிக்கொண்டே இருக்கிறோமோ, அந்த நினைப்பிலேயே நாம் தூங்கும் பொழுது அதுவே கனவாக கூட வந்துவிடும். இதை நாம் எல்லோரும் அனுபவித்திருப்போம். நாளைக்கு இன்னும் 2 நாள்ல விமானம் இருக்கிறது, வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும். இந்த சிந்தனையிலேயே நாம் பகல் நேரத்தை கழித்தோம் என்று சொன்னால் இரவிலும் விமானத்தில் ஏறுவதை போன்று, வெளிநாட்டில் நடப்பதை போன்றெல்லாம் கனவுகள் வரும். காரணம், அந்த சிந்தனையிலேயே இருக்கிறோம். தூங்கினாலும் கூட அந்த சிந்தனை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு பகுதி கனவுகள். இது நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே கனவாக பிரதிபலிப்பது. இதில் எந்த நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இரண்டாவது ஒரு கனவு இருக்கிறது, ஷைத்தானினுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய கனவுகள். ஷைத்தான் நம்முடைய கனவுகளிலே பல்வேறு தவறான சிந்தனைகளை உதயமாக்குதல். இது வந்தால் நாம் முன்னால் கூறியதை போன்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இது போன்ற தவறான கனவுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் கூடாது. மூன்றாவது ஒரு கனவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்திகள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்தினுடைய 40 பகுதிகளில் ஒரு பகுதி இறை நம்பிக்கையாளனுடைய கனவாக இருக்கும். நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூசகமாக சில நேரங்களிலே கனவின் மூலியமாக அல்லாஹ் உணர்த்துவான். அது நல்ல கனவாகவும் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சில தடங்களையும் கூட கனவுகளாக அல்லாஹ் சுட்டி காட்டலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அந்த மன்னர் கனவு கண்டாரே, அந்த நாட்டினுடைய மன்னன் 7 ஆண்டு காலம் செல்வ செழிப்பு மிக்க 7 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம் வறட்சியான 7 ஆண்டு காலம் அல்லாஹ் முன்னாடியே நமக்கு சுட்டி காட்டி விடுகிறான். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அல்லாஹுவின் பக்கம் கைகளை உயர்த்த வேண்டும். அல்லாஹுவே, எனக்கு நல்ல கனவாக இருந்தால் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை துதிக்க வேண்டும். அதே நேரம் நம்முடைய மனம் விரும்பாத கனவுகள் வரும் பொழுது உடனடியாக அல்லாஹுவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுவெல்லாம் நாம் காணக்கூடிய சாதாரண கனவுகள். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களினுடைய கனவு என்பது அது வஹி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்களே, அல்லாஹுவின் தூதரினுடைய ஆரம்ப காலத்து வஹி என்பது கனவுகளாகவே இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அப்ப இறை தூதர்கள் கனவு காண்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய வஹி, அல்லாஹ்வுடைய வேத வெளிப்பாடுகள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப முதல் நாள் இரவிலே தூங்குகிறார், கனவு ஏற்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொள்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும். 2ஆம் இரவும் அதே போன்று கனவு வருகிறது. தன்னுடைய மூத்த மகனை மக்காவிலே தன்னுடைய கையை கொண்டு அறுப்பதை போன்று கனவு காண்கிறார். 3வது நாளும் அதே போன்ற கனவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதி செய்து கொண்டார்கள், இது அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனடியாக மீண்டும் பலஸ்தீனிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் சிறு பராயத்தை கடந்து வாலிபத்தை இன்னும் அடையவில்லை, அடைவதற்கு நெருக்கமாக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு நுழைகிறார்கள். தகப்பன் மகன் பிறந்தவுடன் மகனை விட்டு தகப்பன் சென்றவர்தான். இப்பொழுது தகப்பன் வருகிறார், வரக்கூடிய நோக்கமும் மகனின் கழுத்தை அறுப்பதற்கு வருகிறார். எப்படி இருக்கும் அந்த காட்சியும் அந்த காலமும்? தகப்பனை பார்த்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், மகனே, உங்களினுடைய தகப்பன் இதோ இந்த உலகத்தினுடைய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கெட்டி அணைக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மகனும் தகப்பனும் பாசத்தை முத்தம் அலையால் பொழிகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை அப்படி பிடித்து இழுத்து அறுத்திருக்க முடியும். ஆனாலும் மகனினுடைய அந்த கருத்தை கேட்பதற்காக மகனிடத்திலே 37வது அத்தியாயம் 102வது வசனம் சொல்கிறது பாருங்கள். யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா. என் பாச மகனே, நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக நான் ஒரு கனவை கண்டுகொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நான் நினைக்கிறேன். உங்களினுடைய கழுத்தை எனது கரத்தால் அறுப்பதை போன்று கனவு காண்கிறேன். மகனே, உங்களினுடைய அபிப்பிராயம் என்ன? ஃபந்துர் மாதா தரா, உங்களினுடைய கருத்து என்ன? நாம இருந்தால் பெற்றவுடன் என்னையும் என் தாயையும் அனாதையாக அனந்தரமான ஒரு காட்டில் விட்டுவிட்டு சென்ற நீ பாசமாக வந்து வாழ்வாய் என்று நினைத்தால் கழுத்தை அறுக்க வருகிறாயா என்றெல்லாம் நாம் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய மடியில் தவழ்ந்த குழந்தை அல்லவா இஸ்மாயில். ஹாஜரனும் ஈமானினுடைய பிடிப்புள்ள பெண்ணினுடைய ஈர குலை அல்லவா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பின்னால் இந்த வரலாற்றுக்கு வாருங்கள். இதே பச்சிலம் குழந்தையையும் இவரினுடைய தாய் ஹாஜரையும் விட்டு செல்லும் பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் இப்படி உங்களுக்கு கட்டளையிட்டானா? ஆம். அப்படியானால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தாரே. அதே வார்த்தையை தாய் எந்த வார்த்தையை சில காலத்திற்கு முன்னால் தனக்கு நெருக்கடியான பொழுது சொன்னார்களோ அதே வார்த்தையை மகன் சொல்கிறான் பாருங்கள். யா அபதி இஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, தகப்பனே, அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ